ஓகே. சாலையினுடைய வகைகள் தெரியுமா? ஆமா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு வகை இருக்கும் இல்லையா? இத்தனை வகையா இருக்கு, அத்தனை வகையா இருக்குன்னு சொல்றாங்களா? அந்த மாதிரி எத்தனை வகையா இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. சிங்கிள் ரோடுன்னு இருக்கும். இது வந்து 2 வே, இது 2 வழி சாலை. இது அதுக்கடுத்து 4 வழி சாலை, 6 வழி சாலை, 8 வழி சாலைன்றது இந்த மாதிரி வகைகள் பிரியுது இல்லையா? இந்த மாதிரி பரிணாம வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி போறதுதான் வகைகள்னு சொல்றது. ஒவ்வொரு பிரிவா மாறுது இல்லையா? அந்த ஒவ்வொரு கட்டமா மாறுறதுதான் வகைகள்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 வகையா நம்ம எடுத்துக்கிட்டா போதும். இது ரொம்ப வளர்த்திட்டு போக வேண்டாம். 2 வகையா எடுத்துக்கிட்டா போதும். குறுகிய சாலை, பிரதான சாலை. இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னாக்கா, பிரதான சாலையில வாகனங்கள் வேகமா போவாங்க. குறுகிய சாலையில வந்து வாகனங்கள் கொஞ்சம் நிதானமா போவாங்க. இப்போ இது ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகும். இப்போ பிரதான சாலையில இருக்கும், இப்போ நம்ம வந்து குறுகிய சாலையில வந்து பயிற்சி எடுக்க போறோம். அப்போ இங்க இருந்து எப்படி அதை நம்ம வந்து ஃபாலோ பண்றது, புரியுதுங்களா? இப்ப எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ரைட்ல போயிட்டு திரும்பிடுவாங்க. நேரா போன உடனே ரைட் சைடு போய் திரும்புவாங்க, திரும்பிட்டு அப்படியே போவாங்க. அப்போ ஆப்போசிட்ல இருந்து வரவங்களுக்கு என்ன ஆகும், அவங்க லெஃப்ட் சைட்ல வந்துட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க இடத்துக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் வரும், நமக்கும் டிஸ்டர்பன்ஸ் வரும், இடையூறு ஏற்படுது. அது இல்லாம விபத்து ஏதோ ஒண்ணு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அங்க வந்து அதிகமா இருக்கும். அப்போ அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறது பார்க்கணும். எப்படி போய் திரும்ப போறோம் அப்படிங்கறது அது நான் சொல்றேன் நானு. சரியா? இப்போ பிரதான சாலையில வந்து நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து நம்ம சில வேலைகளை வந்து பண்ணிட்டு இருந்தோம். இந்த குறுகிய சாலையில என்ன பண்ணணும் அப்படின்னா, நேரத்தை வந்து அதிகமாக்க முடியாது. அந்த நேரத்தை ரொம்ப ஷார்ட் ஆகணும். இருக்கிறதே செகண்ட்ஸ் தான். அந்த நொடி பொழுத வந்து என்ன பண்றோம், கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றது. எல்லாமே ஒரே டைமிங்ல செய்ய வேண்டியது. கிளச்சா இருக்கட்டும், கியர், பிரேக், ஸ்டேரிங், இது எதுக்குமே டைமிங் கொடுக்காம ஒரே டைம்ல கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கூட அந்த ரோட்ல வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி யோசிக்காம, பயப்படாம, தைரியமா நீங்க வந்து கூலா இருக்கணும். ரொம்ப சில்னஸா வச்சுக்கிட்டு கூலா ஹேண்டில் பண்ணலாம். அதை கண்டு நர்சரே ஆகக்கூடாது. பயங்கிறதே வராம கூலா உங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் நீங்க அங்க கவனிச்சு ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த பயிற்சி வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? பிரதான சாலையில வேகமா தான் போயிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேனிங்லாம் அதிகமா வரும், வளைவுகள் அதிகமா இருக்கும். அந்த வளைவுகளுக்கு தகுந்த மாதிரி வேலையை பார்க்கணும். இப்போ ஒரு வளைவு வருது அப்படின்னா ஆக்சிலேட்டர் வந்து வேகத்தை முதல்ல குறைச்சிக்கணும். ஆக்சிலேட்டர் கால் எடுத்துக்கணும், அந்த கால் எடுத்து பிரேக்ல மாட்டிக்கணும். சரிங்களா? வேகத்தை குறைச்சி அந்த வளைவை திருப்பி வெளியேறும் போது வேகத்தை அதிகமாக்கிடணும். உள்ள நுழையும் போது வேகம் குறையணும், வெளியேறும் போது வேகத்தை அதிகப்படுத்தி வெளியில வேகமா வந்துடணும். ஸோ இந்த டிஃபரெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அங்க நமக்கு ஆப்போசிட்ல யாராவது வராங்க அப்படின்னா வேகத்தை குறைச்சி இது பண்ணணும். ரோடை விட்டு மேக்சிமம் இறங்காத அளவுக்கு பண்ணணும். இப்போ எதிரில் வந்து ஒரு பெரிய வாகனம் வருது அப்படின்னா அவங்களால சமாளிக்க முடியாது, அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் இறங்கி கொடுத்து போகணும். எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து அந்த இடத்துல சூரா ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கவனமா ஃப்ரண்ட் ஃபாலோ பண்ணிக்க. ரொம்ப லாங் ஃபோக்கஸ் பண்ணிக்காம வண்டியினுடைய ஃப்ரண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு 50 அடி இல்லை ஒரு 80 அடி டிஸ்டன்ஸ்குள்ள இந்த விஷயத்த வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து ஈஸியா மாறும். ஓகேவா? புரியுதா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல இல்லையா? இப்போ வந்து கரெக்டா இப்போ எங்க